நாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆனாலும் எங்க அப்பா எங்களை கஷ்டமே தெரியாம தான் வளர்த்தாங்க. நான் என்ன கேட்டாலும் என் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்துருவாரு. எனக்கு ஒரு பேட் ஹாபிட் இருக்கு. நிறைய பொய் சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே தொட்டதுக்கெல்லாம் எங்க அம்மா என்ன போட்டு அடிப்பாங்க. ஏதாவது ஒரு பொருள் கீழே போட்டுட்ட, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு எல்லாத்துக்குமே பயங்கரமான அடி விழுகும் என் அம்மாட்ட. எனக்கு ஒரு டைம் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு என்னோட 2 காலையும் தர இழுத்து தலையை கொண்டு வந்து செவுத்துல அடிச்சாங்க. அந்த அளவுக்கு சிவியரா அடிப்பாங்க. தொட்டதுக்கெல்லாம் அடி விழுகும். என் தம்பி ஏதாவது தப்பு பண்ணுனா அதுக்கும் எனக்கு தான் அடி விழுகும். எங்க அம்மா என்ன அடிக்கும் போது என் அப்பா வீட்டுல இருந்தா என்ன அம்மா அடிக்க விடாம பாத்துப்பாரு. அவர் ஒரு நாள் வீட்டுல இல்லைனாலும் அந்த அன்னைக்கு முடிஞ்ச அப்படின்னு நினைச்சுக்குவேன். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அடி அடி அடிதான். அதுவும் கொடூரமான அடி. உடம்புல பல பக்கம் காயமாயிரும். எங்க அம்மாவோட அம்மா அவங்கள சின்ன வயசுல இதை விட அதிகமா அடிச்சு வளர்த்தாங்களாம். அதனாலதான் என்னை இப்படி வளர்க்குறேன்னு சொல்லுவாங்க. நீ வாங்குற அடி எல்லாம் கம்மி, நான் எங்க அம்மா கிட்ட வாங்கின அடி எல்லாம் தாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் அம்மா அடிக்கு பயந்துட்டே நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சேன். எப்பவுமே எனக்கு எதுலயுமே கான்சென்ட்ரேட்டே இருக்காது. இந்த அடிக்கு பயந்துட்டே தான் இருப்பேன். இதையே நினைச்சு ஹோம்வொர்க் எழுத மாட்டேன். கிளாஸ்ல ஏதாவது தப்பு பண்ணிடுவேன். அது எல்லாத்துக்குமே கேள்விப்பட்டா எங்க அம்மா அடிப்பாங்கன்னு பொய்யா சொல்லிக்கிட்டே இருப்பேன். பொய் அப்படிங்கிறது ரொம்ப சரளமா பேச ஆரம்பிச்சுட்டேன். அந்த அளவுக்கு எங்க அம்மாவோட அடினால நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டேன். ஒரு டைம் ஸ்கூல்ல ஒரு பொண்ணோட பொருள் திருட்டு போயிருச்சு. அதுக்கு எங்க அம்மா வந்து என் டீச்சர் கிட்ட பப்ளிக்கா எல்லா பொண்ணுங்க முன்னாடியும் இவ தான் எடுத்திருப்பா, இவ தான் திருடி இருப்பா, இவளோட பேக்கை செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் என்ன ட்ரீட் பண்ணும்போது என் மனசு ரொம்பவே கஷ்டப்படும். உடம்பளவுலையும் மனசளவுலையும் ரொம்பவே பாதிக்கப்பட்டு நானும் சராசரி பொண்ணு மாதிரி என் அம்மா மடியில படுக்கணும், என் அம்மாவை கட்டி பிடிச்சு தூங்கணும், அன்பான வார்த்தைகளால பேசணும், என் அம்மா எனக்கு ஆறுதலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஏங்கி தவிப்பேன். அந்த தவிப்பு இன்னுமே எனக்கு நிறைவேறவே இல்லை. ஒரு நாள் இந்த அடிக்கெல்லாம் பயந்து சூசைட் பண்ணிட்டேன். 2-3 நாள் பெட்லயும் அட்மிட் ஆயிருந்தேன். அந்த டைம்ல மட்டும் என் அம்மா என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் அடி தான். இந்த அடி சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சது. இப்போ எனக்கு 28 வயசாச்சு. இன்னுமே அந்த அடி மாறவே இல்லை. அடிக்கிற விதம் மட்டும் தான் மாறி இருக்கு. நான் சம்பாதிக்கிற சேலரி முழுக்க கொண்டு வந்து என் அம்மாட்ட கொடுக்கணும். அதுல ₹1 குறைஞ்சாலும் அடி. நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு ஒரு பேட் இமேஜ் இருக்கு. இந்த பொண்ணு நிறைய பொய் சொல்லும், இந்த பொண்ணு பேடான பொண்ணு அப்படின்னு ஒரு பேட் இமேஜ் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என் அம்மா. என் அம்மா தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிட்டே இருக்கிறதுனால என்னால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியறது இல்ல. பேரண்ட்ஸ் குழந்தைங்களை அடிக்கிறது தப்பு கிடையாது, ஆனா அடிச்சுக்கிட்டே இருக்கிறது தப்பு அப்படின்னு நான் சொல்றேன். இதனால நான் மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுறேன். எதுலயுமே எனக்கு கான்சென்ட்ரேட் வரவே மாட்டேங்குது. எனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் ஆகுது என்ன அடிக்காம நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நான் ஏங்கி தவிக்கிறேன். இந்த கல்யாண வாழ்க்கை எனக்கு சரியில்லாம போயிருச்சுன்னா அதை நினைச்சு பார்க்க கூட எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பயத்தோடய வாழ்ந்துட்டு இருக்கேன். தயவு செய்து குழந்தைங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்றவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களை இப்படி எல்லாம் அடிச்சு ட்ரீட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அதோட பாதிப்பு என்ன அப்படின்னு ஒரு நொடியும் நான் உணர்ந்து அழுதுட்டு இருக்கேன். என்னோட மன ஆறுதலுக்காகவும் அவேர்னஸாவும் இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை இங்க ஷேர் பண்றேன். இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் நமக்கு ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. இது அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளால கமெண்ட்ஸ்ல கன்வே பண்ணலாம்.